விஜயின் முதலமைச்சர் கனவு எட்டும் தூரத்தில் தான் உள்ளதா? விஜயின் மாஸ்டர் பிளான் சாதிக்க போவது யார், சறுக்க போவது யார்? எம்ஜிஆர் அளவுக்கு அரசியல் பயணம் இருக்கா? தொண்டரை திரட்டக்கூடிய அந்த சக்தி இருக்கா? பரபரக்கும் அரசியல் களம், பட்டி தொட்டி எங்கும் தலைவர்கள் ஊர்வலம். அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும் என்கிற சிலப்பதிகார கூட்டம் சொல்லி இந்த வீடியோவை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய நாள் முதலே தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டுடுச்சுன்னு சொல்லியே ஆகணும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக பொது தேர்தலை சந்திக்கவிருக்கிற தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலையே வெற்றியை பெறுமா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களின் முதலமைச்சர் கனவு பலிக்குமா அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த வீடியோ முழுக்க ஒரு டீடைல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி ஒரு நடிகரா அறிமுகமாகி இன்னைக்கு இந்தியாவுடைய உச்ச நடிகரா மாறி இருக்காரு. உண்மையில சொல்லணும்னாக்கா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நடிகருக்கு கேரண்டி 300 கோடி 400 கோடி பிசினஸ் இருக்குனாக்கா அது விஜய் அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு உச்ச நடிகராக மாறி இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த ஸ்கோப்பை, அந்த பிசினஸ் மார்க்கெட்டை முற்றிலுமா விட்டுட்டு புறந்தள்ளிட்டு நான் உங்களுக்காக வரேன், உங்களுக்காக மக்கள் பணி செய்ய வரேன், அரசியல் களத்துக்கு வரேன்னு சொல்லும் பொழுது அது மக்கள் மத்தியில வெவ்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தலாம், நிறைய அபிப்பிராயங்களை உண்டு பண்ணலாம். ஆனா அவங்களுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். நம்ம தலைவர் பாடுறா அவ்வளவு பெரிய பிசினஸ் விட்டுட்டு அந்த புழ வெளிச்சத்தெல்லாம் விட்டு நமக்காக களத்துக்கு வரேன்னு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில நிறைய கேள்விகள் எழும்பலாம். அங்க புகழ் கிடைச்சிருச்சு, வெளிச்சம் கிடைச்சிருச்சு, இப்ப அரியணைக்கு ஆசைப்பட்ட வராரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும்புறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம். இதையெல்லாம் மாற்றுகிற ஒரு பொறுப்பும் கடமையும் தாவேக்காக்கு தான் இருக்கு. தாவேக்கா என்ன மாதிரி செயல்பட போது, என்ன மாதிரியான கொள்கை திட்டங்களை வகுக்க போறாங்க, சமூக நீதி வழித்தடத்துல பயணிக்க போறாங்க, மக்கள் மனங்களை வென்றெடுக்க போறாங்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சவால். மக்களுக்கு என்னையா செஞ்சார் இத்தனை ஆண்டு காலம்? நேரடியா ஒருவர் அரசியல் களத்துக்கு வருவார், அவருக்கு ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அப்ப பொதுப்படியா பொதுவா நம்ம விஜய் அவர்கள் எதுவுமே செய்யல, அவர் இன்னைக்குதான் அரசியல் களத்துக்கு வந்தாரு, அதனால அவர் இந்த சமூக பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாரு இத்தனை ஆண்டு காலம், பெரிய சமூக நல திட்டங்களை எதுவும் செய்யல அப்படின்னு முற்றிலுமா ஒதுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் ரசிகர் மன்றங்கள் தொடங்கிய போதும் சரி, பிறகு அது விஜய் மக்கள் இயக்கமாக மாறிய போதும் சரி, நிறைய திட்டங்களை, அதாவது சமூக நல பணிகளை செஞ்சிருக்காங்க அவருடைய இயக்கத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது பெரிய அளவுக்கு பிக் ஸ்கேல், அதாவது ஒரு அரசியல் கட்சி செய்யற அளவுக்கு ஒரு ரசிகர் மன்றத்தால செய்ய முடியுமா, இல்ல ஒரு விஜய் மக்கள் இயக்கத்தால செய்ய முடியுமா? ஆனா நிச்சயமா செய்ய முடியாது. சின்ன சின்ன அளவுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறதா இருக்கட்டும், இல்ல நோட்டு புத்தகங்கள் வழங்குறதா இருக்கட்டும், ரத்த தானங்களை ஒரு இயக்கமா மாத்தி அதை செயல்படுத்துறதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்களை செஞ்சிருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதால போற போக்குல நம்ம அவங்க எதுவுமே செய்யலங்கிறதையும் சொல்லிட்டு போக முடியாது. அப்ப விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில என்னையா மக்களுக்காக பண்ணிருக்காரு, மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா குரல் கொடுத்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னாக்கா சினிமா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இடர் வருது, உரிமை சார்ந்த பிரச்சனை வருதுனாக்கா திரைத்துறையினர் ஒன்று சேர்ந்து போராடுகிற ஒரு வழக்கம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அந்த போராட்டங்களை தொடர்ச்சியா பங்கேற்றிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தனிப்பட்ட முறையில எந்த நடிகரும் பாத்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்து நேரடியாக பார்க்கறது அப்படிங்கறதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்தது கிடையாது. அதை விஜய் அவர்கள் தொடர்ச்சியா சில காலமா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். அனிதாவினுடைய குடும்பத்துக்கு போயிட்டு பக்கபலமா நின்னதா இருக்கட்டும், இல்ல அதற்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு ஆதரவா குரல் கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல அந்த போராட்டத்துல கலந்துகிட்டதா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு நேரடியா போய் சந்திச்சு உதவி தொகை வழங்கினதா இருக்கட்டும், இப்ப நடந்த பிரச்சனை வரைக்கும் தொடர்ச்சியா மக்களை போயிட்டு நேரடியா சந்திக்கக்கூடிய விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அவங்களுடைய இயக்கம்ங்கிறது ஒரு அரசியல் இயக்கமா இல்லாம ஒரு மக்கள் இயக்கமா செயல்பட்டதால ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பிக் ஸ்கேல்ல பண்ணலங்கிறத நம்ம பாக்குறோம். அது ஒரு பெரிய அரசியல் கட்சி, இப்ப திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள், பணம் படைத்த கட்சிகள் பண்ற அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது. அப்ப அவர் அரசியலுக்கு வர போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்த உடனேயே பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்களை பிக் ஸ்கேலுக்கு கொஞ்சம் மாத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. அதுவுமே விமர்சிக்கப்பட்டது. இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். இவர் மாணவர்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கறது, ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் 3 மாணவர்கள், அதாவது பொது தேர்வுல வெற்றி பெற்ற முதல் 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து பரிசு பொருட்கள் கொடுக்கறதுங்கிறது அவருடைய அரசியல் லாபத்துக்காக கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்ப ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப மக்களுடைய ஆதரவை பெறறதுக்காக ஏதோ ஒரு திட்டங்களை வகுத்து இல்ல ஏதோ ஒரு மக்கள் நல பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு 4 நாட்கள் முழுமையாக செலவிட்டு எந்தவித முகசொலிப்பும் இல்லாம பொறுமையா ஒவ்வொரு மாணவரையா அழைத்து அவங்களை பேச விட்டு அந்த மாணவர்களை கங்கராச்சுலேட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அது உள்ளபடியே பூரிப்படைய செய்யுது. அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய அளவுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அப்ப இது மட்டும் போதும் அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நமக்கு நிறைய முரண்கள் வருது. பொதுவா ஒரு நடிகர் கட்சி தொடங்குறாரு அப்படின்னாக்கா உடனடியா அவர் எம்ஜிஆரோட ஒப்பிடப்படுவதை நம்ம பல காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புள்ளியில தான் நான் மாறுபடுறேன். எம்ஜிஆரோடு எந்த நடிகரையும் ஒப்பிடக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. அதாவது நீங்க செய்யக்கூடிய மக்கள் நல பணிகளோ இல்ல தொண்டுகளோ முற்றிலுமா அரசியலுக்கு உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும், இல்ல அரசியலுக்கு எந்த அளவுக்கு
கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம் நினைக்கிறேன். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் நடிகர், அவர் வந்துட்டு நேத்து கட்சி தொடங்கினாரு, இன்னைக்கு வந்துட்டு வெற்றியை ருசித்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக 20 ஆண்டு காலம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்ல பயணப்பட்டிருக்காரு. இப்படியான ஒரு நீண்ட நடிகை வரலாறு கொண்ட ஒரு நபராக வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் வந்துட்டு சினிமா நடிகர் மட்டும் கிடையாது, சினிமாவும் அரசியலும் எனது இரு கண்கள் என்று என்னுடைய வாழ்நாள் முழுக்க விழித்தவர் அப்படிங்கறத நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப வெறும் எம்ஜிஆர் என்கிற நடிகருக்காக மட்டுமே அவ்வளவு வாக்குகள் விழுந்ததா, சடனா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரா அப்படி கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய எம்எல்சியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, உச்சபட்ச பொறுப்பான பொருளாளராக இருந்திருக்காரு. 3வது பொறுப்பு, திமுகவினுடைய 3வது முக்கிய பொறுப்புல வந்துட்டு அங்கம் வகித்த ஒரு ஆளு கருத்து முரண்பட்டு அங்க இருந்து வெளியேறார். அண்ணாவினுடைய முக்கியமான தளபதிகள்ல ஒருவராக இருந்தவர். அப்ப அண்ணாவினுடைய தொண்டர்களையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. திமுகவை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்ற சில நபர்கள்ல எம்ஜிஆரும் முக்கியமானவர். தன்னுடைய திரைப்பட பாடல்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக அந்த இருவண்ணக்கூடிய தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்ந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட அண்ணாவின் தம்பியாக அறியப்பட்ட, அண்ணாவின் இதயக்கணியாக அறியப்பட்ட எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியை தொடங்கும் பொழுதே மிகப்பெரிய அளவுக்கு அச்சப்பட்டாரு. ஆஸ்தான தொண்டரான மாயாதேவர் அவர்களை வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட செய்தாரு. அப்ப அவருக்கு வந்து பயங்கர தயக்கம் இருந்தது, நம்மளுக்கு வந்து மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க, எப்படி இப்படிப்பட்ட டிராவல் இருக்கக்கூடிய ஆளே வந்துட்டு அச்சப்படுதான் அவர் நிறுத்தினாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த ரெட்டலையை கூட அவர் தேர்ந்தெடுக்கல, மாயாதேவர் அவர்கள் தான் வந்து சூஸ் பண்ணாரு. நீங்க கை காட்டுறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு தொண்டனால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சின்னு அடையாளப்படுத்தப்படுகிற அதிமுக இன்னைக்கு வந்துட்டு ஒரு 32 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட எம்ஜிஆரையும் புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய எல்லா நடிகர்களையும் ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு சரியா இருக்காது. அப்ப அரசியல் களம் என்பது வேறு. ஒரு நடிகரா இருந்து திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நாம வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் வந்து முற்றிலும் வேறு. அப்ப எம்ஜிஆருக்கு இருந்த கரிஷ்மாங்கிறது வந்து விஜய்க்கு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. எம்ஜிஆர் வந்துட்டு அன்னைக்கு உச்சபட்ச நடிகரா, நம்பர் 1 நடிகரா இருந்தாரு. அதே போல சில காலம் வந்துட்டு ரஜினி அவர்கள் பயணிச்சாரு. 20-25 ஆண்டுகள். இன்னைக்கும் அவருக்கு வந்து ரஜினி அவர்களுக்கு மார்க்கெட் குறையாம இருக்கு. அதே இன்னைக்கு விஜய் வந்துட்டு ஒரு படி மேல போயிட்டு உச்சாணி கும்பல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எம்ஜிஆருக்கு இருந்த அந்த கரிஷ்மா, ஒரு நடிகரா அந்த கரிஷ்மா நிச்சயமா இருக்கு. அப்ப விஜய்க்கு வந்துட்டு எம்ஜிஆர் அளவுக்கு அரசியல் பயணம் இருக்கா? எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த தொண்டரை திரட்டக்கூடிய அந்த சக்தி இருக்கா? அப்ப திமுகவினுடைய தொண்டர்கள் எம்ஜிஆர் பின்னாடி வந்தாங்க. எப்படி வந்துட்டு எம்ஜிஆரை பார்த்து திமுகவினுடைய தொண்டர்களாக மாறினார்களோ அவர்கள் எல்லோரும் அதிமுகவாக மாறினார்கள் அப்படிங்கறதா வரலாறு. இப்படியெல்லாம் எதுவும் இல்லாம அரசியல் களத்துக்கு வரும்பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு கரிஷ்மா இருக்கும். விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து. எம்ஜிஆர் அளவுக்கு யாராலையும் வர முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் கூட ஒரு 8% வாக்கு வங்கியை என்னால காமிக்க முடியும்னு பெற்று காமிச்சது, ஒரு 10% வரைக்கும் போனது வந்து விஜயகாந்த் அவர்கள். அவரை விட கூடுதலாக விஜய்க்கு வந்துட்டு மக்கள் சக்தி இருக்குங்கிறத நான் ஆழமா நம்புறேன். இந்த அரசியல் பயணத்துல அவருக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பலங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். தன்னுடைய முதல் அரசியல் மாநில மாநாட்டுல கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தினாரு. ஒரு 5 பேரை வந்துட்டு அறிமுகப்படுத்தினார் கொள்கை தலைவர்களாக. அதுல குறிப்பா 2 பெண் ஆளுமைகளை அறிமுகப்படுத்தினது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விடயத்தை செஞ்சிருந்தாரு. அது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. அதே மேடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா தெள்ள தெளிவா தன்னுடைய கொள்கை எதிரி யாரு, தன்னுடைய அரசியல் எதிரி யாரு அப்படிங்கறத பிரகடனப்படுத்தினாரு. பாஜகவை வந்துட்டு ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாரு. அது உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அவருக்கு பூஸ்டப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்துல வந்துட்டு பாஜகவுக்கு வந்து நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. பாஜக வேணான்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அந்த ஓட்டிங் பேட்டர்ன் நம்ம எங்க வந்து கண்கூடா பார்க்கலாம்னாக்கா நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்க முடியும். காங்கிரஸா பாஜகவான்னு வரும் பொழுது பாஜக வேணும்னு சொல்றவங்களோட பாஜக வேணான்னு சொல்றக்கூடிய ஆட்கள் தான் வந்துட்டு ஒரு 82% பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய திமுக கூட்டணி, வலுவா களமாடக்கூடிய திமுக கூட்டணி பெரிய அளவுக்கு கடந்த 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும் வெற்றியை சாத்தியப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2014 வந்துட்டு மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து சாத்தியப்படுத்தினாங்க. அப்ப அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல மூவ் வந்து அவர் வந்து செஞ்சார் விஜய் அவர்கள். அதே போல வந்துட்டு பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பலமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னாக்கா திமுக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களதான் நேரடியா தாக்கணும் அப்படிங்கிற புள்ளிவிக்கு அவர் வராரு. அப்ப அதுதான் அவருக்கு வந்து அரசியல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். யாரை அடிச்சா வந்துட்டு தனக்கு பலம் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதை வந்து செய்யறாரு என்னும் பொழுது அந்த மூவ் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல ஒரு குழப்பம். பொதுவா நடிகர்கள் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்ல வந்து புதியவர்கள் ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறாங்க, மாற்று சக்தியெல்லாம் வரக்கூடியவர்கள், கடந்த காலங்களில் பாமகவா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மதிமுகவா இருக்கட்டும், பல்வேறு கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் வந்தாங்கன்னாக்கா இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக தான் தங்களை முன்னிலைப்படுத்திப்பாங்க. அப்படியாக வந்தாதான் மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கும். ஆனா இவர் ஒரு பக்கம் அதிமுகவை விமர்சிக்காம சட்டிலாவே பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு ஆர்வம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒருவேளை இவருக்கு வந்து ஒரு செயல் திட்டம் இருக்குமோ, அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அவ்வாறாக வந்துட்டு அவர் கூட்டணி வச்சு இருந்தா, ஒரு திராவிட கட்சியோடு கூட்டணி வச்சு பயணப்பட்டிருந்தா நிச்சயமா வந்து அவர்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் வந்து இந்த தேர்தலில் நடந்திருக்கலாம். இவர் வந்து அதிமுகவோட
பாஜக கூட்டணி சேர்ந்திருந்தா மிகப்பெரிய வெற்றி வந்து அந்த கூட்டணி பெற்றிருக்கும். ஆனா அவருடைய அரசியல் எதிர்காலம் அந்த முதலமைச்சர் கனவுக்கான அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய அளவுக்கு எடுபட்டு இருக்காது அப்படிங்கறதா எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முதல் நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. இப்போ வந்துட்டு குழப்பம் இல்லை, மக்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது என்னன்னாக்கா எங்கள் தலைமையில தான் கூட்டணி, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த குழப்பமும் தீர்ந்த சூழல்ல இன்னொரு விஷயத்தை வந்துட்டு அந்த மேடையிலே, அதாவது முதல் மாநில மாநாட்டே சொல்லியிருந்தாரு, நாங்க வந்துட்டு ஆட்சியில அதிகாரம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தார். இதற்கு வந்துட்டு யாரும் இசைந்து கொடுத்து ஏதோ ஒரு நல்ல சமிக்கையை கொடுப்பதற்கான எந்த சூழலும் இல்ல தமிழ்நாடு அரசியல் களத்துல அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்துட்டு கட்சி தொடங்குறாரு, அன்டெஸ்டட் ஒரு பார்ட்டி, அவருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெரியாது, அவருக்கு வந்து ஒரு கரிஷ்மா இருக்கு, மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குன்னு தெரியும். ஆனா வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவரால் வாக்குகளை பெற முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா. இது இன்னும் கூடுதலா சொல்லணும்னாக்கா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டு இன்னைக்கு அரசியல் களத்தை தொடர்ந்து முழக்கமிடக்கூடியவர்கள் வந்துட்டு முக்கியமானவர் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள். அவருக்கு விடுக்கப்பட்ட ஒரு சமிக்கை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆனா அவரே தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க எதுக்கு அங்க போனோம், தொடர்ச்சியா நாங்க வெற்றிகளை பெற்றுக்கிட்டு இருக்கோம், ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியை கட்டமைச்சு பயணப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க ஏன் அவர்கிட்ட போனோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு அங்கேயே அந்த விஷயத்தை டைலூட் பண்ணிட்டாங்க. ஆக இது நாள் வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்தது கிடையாது. ஆனா அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கறத யாருக்கும் மாற்றுகிறது இருக்க முடியாது. இங்க கட்சிகளா, அதாவது மக்கள் சக்திகளா இயங்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். அப்ப ஆனா அதற்கான சூழல் இல்லைங்கிறத பாக்குறோம். அதாவது அந்த கோரிக்கையை விடுத்து கொண்டிருக்கக்கூடிய விசிகாவே வந்துட்டு பெரிய அளவுக்கு அதுக்கு கவனம் கொடுக்கல, தாவேகாவிற்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லைங்கிறத அவங்க வந்துட்டு சொல்லிட்டு கடந்து போறாங்க. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணும்னாக்கா குறைந்தபட்சம் உங்களுக்கு அந்த சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35% வாக்குகள் இருக்கணும், உங்களுடைய கூட்டணிக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வலிமை இருக்கா விஜய்க்கு அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு எழுப்பி தான் அதை பெரிய அளவுக்கு சட்டம் பண்ணாம கடந்து போறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து உள்ளபடியே ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். விஜயினுடைய மிகப்பெரிய பலம் வந்து 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு பெரிய ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்ணாரு. 2016 மக்கள் நல கூட்டணி அதை செஞ்சாங்க. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க, யார் தோல்வி வர போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய திசை வழி சக்தியா விஜய் இருக்க போறாரு.